முன்னாள் நமது மாநில தலைவர் இன்றைக்கு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் வேல் யாத்திரை மூலம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி காட்டினார்கள். முன்னாள் மாநில தலைவர் இன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மேதகு ஆளுநர் அண்ணன் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரத யாத்திரை மூலமாக கட்சியை தமிழ்நாடு முழுவதும் வளர்த்தார்கள். கிட்டத்தட்ட 15 வயதுகளுக்கு முன்னால் இப்படி ஒவ்வொருவராக வளர்த்து வந்த இந்த கட்சி இன்றைக்கு தலைமை நம்மையெல்லாம் நம்பி நமது அகில இந்திய தலைமை நமக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறது. இந்த பொறுப்பு என்று சொன்னால் தேர்தலிலே எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு இன்றைக்கு பெரிய அறிவுரைகளை தந்திருக்கிறார்கள். அவர்கள் தலைமை சொன்ன வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருவரும் கூட்டணியை பற்றியோ ஏதோ பற்றி விமர்சனம் பண்ணால் அது வேறு விதமாக போய்விடும். ஆகையால் நம்மளது கூட்டணி உறுதியான கூட்டணி, இறுதியான கூட்டணி என்பதை மட்டும் யாரும் நீங்கள் தயவு செய்து மறந்துவிடக் கூடாது. தாமரை தமிழகத்தில் மலர்ந்தே தீரும், இரட்டைலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தீரும். இந்த கூட்டணி இது வெற்றி கூட்டணி, இது சாதாரண கூட்டணி இல்ல, வெற்றி கூட்டணி. இன்னைக்கு முதலமைச்சர் கூட சொல்லியிருக்கிறாங்க இது தேர்தல் சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் தான் சந்தர்ப்பவாத கூட்டணியிலே தலைமையேற்றிருக்கிறீர்கள் தவிர எங்களது கூட்டணி தான் நியாயமான கூட்டணி, நேர்மையான கூட்டணி, ஊழலற்ற கூட்டணி என்பதை நான் இந்த கூட்டம் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக நமக்கு இருக்க பொறுமையும் பொறுப்பும் கடமையும் நிச்சயமாக நாம் இந்த ஆட்சி வருவதற்கு, நம்மளுடைய ஆட்சி வருவதற்கு, தேசிய ஜனநாயக ஆட்சி வருவதற்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த நேரத்தில் வைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் பல தியாகங்களை செய்த உயிர்கள் மேலாகத்தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மேலே வந்திருக்கிறது. நமது ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய தியாகத்தை எல்லாம் நாம் யாரும் மறந்துவிட முடியாது. இன்னைக்கு கூட நேரில் வீட்டுக்கு போய்விட்டு வரலாம் என்று கருதினேன், இன்னைக்கு முடியல. அப்பேற்பட்ட ஆடிட்டர் ரமேஷ் போன்றவர்களை எல்லாம் உயிர் தியாகம் பண்ணித்தான் இன்னைக்கு நாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். ஆக அந்த தியாகத்துக்கு நாம் பெருமை சேர்க்கணும் என்று சொன்னால், அந்த தியாகத்திற்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இன்றிலிருந்து சபதம் ஏற்போம். உங்களுடைய ஒவ்வொரு பூத்தையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். உங்க பூத் நம்பர் எது, எந்த மண்டல தலைவர் எத்தனை பூத் இருக்குன்னு பாருங்க. பூத் கமிட்டியில் உள்ள எல்லாரும் சரியா இருக்கான்னு பாருங்க. அந்த பூத்தில் இருக்கிறவங்க சரியா உழைக்கிறாங்களா இல்ல வேற அவங்க பக்கமுடைய கவனம் இருக்கிறதா என்று பாருங்கள். ஆக பூத்தை செம்மைப்படுத்தினால்தான் நாம் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். ஆக எத்தனை தொகுதி எப்படி கூட்டணி என்பதையெல்லாம் நாம் சொல்ல முடியாது. அகில இந்திய தலைமை உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்களும் சேர்ந்து அவர்கள் முடிவெடுப்பார்கள். நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னா, நேற்று கூட ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ற பேட்டி கேட்டாங்க. அப்ப நீங்க தமிழ்நாடு தலைவர் பதவியில் இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன அதிகாரம்னு கேட்டிருக்கேன். நான் சொன்னேன், அதிகாரம் என்பது என்னுடைய தொண்டர்களை பாதுகாப்பது, என்னுடைய தொண்டர்களோடு இருந்து அவங்களோடு இருப்பது. எங்களுடைய தொண்டர்களுக்கு காலிலே ஒரு அடிபட்டால் அது என்னுடைய கண்ணிலே அடிப்படையின வலி என்பது போலதான் நான் பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கிறேன். கட்சியை வளர்க்க வேண்டும், கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பொறுப்பு. மீது எல்லா பொறுப்பும் என்னுடைய பொறுப்பாக இருந்தாலும் தேர்தல் என்று வருகின்ற பொழுது அகில இந்திய தலைமை என்ன சொல்கிறதோ எனக்கு மேலே ஒரு தலைமை இருக்கிறது. இன்னைக்கு மாநில கட்சியில் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு எல்லாம் அவர்கள் தான் தலைமை. ஆனால் எனக்கு மேலே இருக்கிற தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கடைசி பூத்தில் இருக்க கிளை கழக தொண்டனுடைய கடமையும் அதுவாகத்தான் இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, ஒன்றுபட்டு அயராது பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையை செய்து வந்திருக்கிறது, நாங்கள் என்ன உரிமைக்காக தான் போராடுகிறோம், தமிழ்நாட்டுடைய உரிமைதான் எங்களது முக்கியம் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் தமிழக அரசுக்கு அதிக அதிகாரம் வேண்டும், தமிழக மக்களுக்கு அதிக நன்மைகள் வேண்டும், அதற்கு மத்திய அரசு நிதி அதிகமாக தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொஞ்சம் கூட எங்களுக்கு தயக்கம் கிடையாது.